வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இயற்கையின் கோர தாண்டவம். இமாச்சல பிரதேசம், இந்த கேரள மாநிலத்திலே எத்தனையோ உயிர்கள், எண்ணிலடங்கா உயிர்கள் மண்ணிலே புதைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் இயற்கைய பேரழிவு தான். அதாவது ஒரு யானை வழித்தடத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யானை அல்ல, நாம் தான். காட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் யானையை பார்ப்பார்கள், அது செல்லும், அவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் இயற்கையோடு ஒன்று இல்லை, இயற்கையை விட்டு வெளியே வந்துவிட்டோம் என்பதற்கு உதாரணமாக ஆக்சிஜன் வழங்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்ட அனுமதித்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கார்பன் டை ஆக்சைடு என்பது நாம் சுவாசித்து வெளியே விடுவது, ஆக்சிஜன் என்பது அந்த ஆக்சிஜனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய புளிய மரம், அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இப்படிப்பட்ட இயற்கை மருத்துவங்களுடைய அந்த ஆக்சிஜன் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது. அந்த காடுகள் வளம் பெற இருக்குமானால், சமவெளி இல்லாமல் இருந்தால் காடுகள் வளர்ந்து மரங்கள் வளர்ந்து அடர்த்தியாக இருக்கும். அங்கே நீர்நிலைகள் இருந்தால் அந்த நீர்நிலைகளில் நீர் இருக்கும். அங்கே நீர்நிலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு சாலைகள் போடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவினால் அந்த ஆற்று ஓடைகளில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதை என்பது பலவீனமாக உள்ள திசையை நோக்கி நகருகிறது. அந்த நகரும் பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு கீழே இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் அடித்து செல்லப்படுகிறது. இதுதான் உண்மை. இதை ஒற்றுக்கொள்வதும் ஒற்றுக்கொள்ளாததும் அவர்கள் விருப்பம். எனவே காடுகளை அழிப்பதை நிறுத்துங்கள் முதலில். அடுத்தது, வனவிலங்குகள் நடமாட்டம் என்பது அதுகள் தலைமுறையாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இயற்கையோடு ஒன்றி வாழுகின்ற அந்த மிருகங்கள், நாம் அதனுடைய பாதையில் குறுக்கே செல்லும் பொழுதுதான் அது மனிதர்களை தாக்குவதோ மனிதர்கள் இருக்கும் நடமாட்டத்திற்கு வருவதோ ஏற்படுகிறது. எனவே இயற்கையை தொந்தரவு செய்யாமல் இயற்கையோடு ஒன்றுபட்டு நாம் வாழ்மையானால் நிச்சயம் இது போன்ற பாதிப்புகள் நமது வாழ்க்கையிலே ஏற்படாது மனித குலத்திற்கு. இங்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் சொல்கின்றேன். இதுதான் காரணம். எனவே இயற்கையை யாரும் அழிக்க நினைக்காதீர்கள், இயற்கையை வணங்குங்கள், இயற்கையோடு ஒன்று சேர்ந்து வாழுங்கள் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம்.